இன்றைக்கும் ஒரு நல்ல நாள், நன்மை நாள், சிறந்த நாள். ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். புதிய நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கு தேவையான புது கிருபைகள், இரக்கங்கள் எல்லாமே அந்த பேக்கேஜ்க்குள்ள அடங்கி இருக்கிறது. ஸோ இந்த நாளுக்கு தேவையான எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா வழிநடத்துதலையும் தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். காலை தினத்திலேயே நம்ம அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது, நாள் முழுவதும் தேவன் நம்மை நடத்தி செல்வார். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்க பைபிளை நம்ம தேடி வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு தேவையான எல்லா பதில்களும் விடைகளும் அந்த புஸ்தகத்துக்குள்ளே இருக்குது. எப்போவுமே நம்ம ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வசனம் நம்மளுக்கு தெளிவில்லாத மாதிரி இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு நிறைய யோசனைகள் வரும். பட் when you search this book, நீங்கள் இந்த பைபிளை நீங்கள் நல்லா தேடினீங்கன்னா அந்த வசனத்திற்கு இன்னொரு வசனம், ஜோடியாக இருக்கிற வசனம் இன்னொரு பக்கம் இருக்கும். அந்த வசனம் நம்மளுக்கு தெளிவை தரும். அந்த வசனம் நமக்கு நன்மையான காரியங்களை போதிக்கும், நல்ல வழிகளை போதிக்கும். when you are confused, the word of God gives you clarity. குழப்பத்தில் இருக்கும்பொழுது தேவ வசனம் நம்மளுக்கு தெளிவை தருகிறது. அந்த வசனம் ஒன்றும் குறையாது அப்படின்னா இட் லேக்ஸ் நத்திங். அந்த குறைவில்லாத வார்த்தை, குறைவில்லாத தெளிவான வழிநடத்துதலை கொண்டது தேவனுடைய வசனம். கண்டிப்பாக உங்களுக்கு பதிலுக்கு தேவையான வசனங்கள் அந்த வேதத்தில் பார்க்க முடியும். எவ்ரிதிங் யூ நீட் இஸ் தேர் இன் த பைபிள். தேர் இஸ் கனெக்ஷன் பிட்வீன் த ஸ்கிரிப்சர்ஸ். அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி இதை சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு என்னுடைய சூழ்நிலையில் எப்படி தேவையோ அப்படிப்பட்டதான ஒரு பதிலையும் அப்படிப்பட்டதான ஒரு தீர்வையும் எனக்கு கொடுக்கும். அதே 2 வசனத்தை எடுத்து நீங்கள் படிக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான தீர்வையும் வழிநடத்துதலையும் அந்த வசனம் போதிக்கும். வார்த்தையும் வசனமும் ஒன்றுதான், ஒரே வசனம்தான், ஒரே வார்த்தை தான். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் அதை இணைக்கிறார், அதை சேர்க்கிறார். உங்களுக்கு தேவையான விதத்தில் அதை சேர்க்கிறார், எனக்கு தேவையான விதத்தில் அதை சேர்த்து எனக்கு கொடுக்கிறார். அதே வசனங்கள், வார்த்தைகள் வேறொரு சூழ்நிலைக்கு வேறு விதமாக தேவன் சேர்த்து இணைத்து நம்மளுக்கு தருகிறார். ஆகவே தேவனுடைய வசனம் ஒரு புதையலை போல தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கும். நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு அந்த வசனம் இணைந்து நம்மளுக்கு பதிலை தரும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய போகிறது. இந்த நாளில் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும், எல்லா தீர்வையும், எல்லா பதில்களையும் தேவனுடைய ஆவியானவர் அவருடைய வசனத்தை இணைத்து உங்களுக்கு தரப்போகிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவருடைய வசனத்தை தேடி வாசிக்க வேண்டும். எப்படி தேடுவது அப்படின்னு நம்மளுக்கு தெரியலனா, ஒரு ஆர்வத்தோடு, மனதில் ஆசையோடு இந்த வசனம், வார்த்தைக்கான இணைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, புதிய வார்த்தைகளை, மறைந்திருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தெளிவை காணுவதற்கு நீங்கள் தேடுங்கள். தேவனுடைய வார்த்தை குறைவில்லாதது. அந்த வார்த்தை இன்றைக்கும் நிறைவாக உங்களை வழிநடத்தி செல்லும்.